இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே இவ்வளவாக தாங்கி வருகிறதற்காக அவர்கள் நன்றியை மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நாம் நிலையானதாக இருந்து விடுமோ என்று பயப்பட காரியங்களை இயேசு மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நிலையாக இருந்து விட்டது என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தோடும் அச்சத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறுமோ மாறாதோ என்று நினைத்து கொண்டிருப்போம். அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றத்தை தரும்படியாக இருக்கிறார். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் இது நிலையானது அல்ல என்று கூறுகிறார். அதற்கு ஆதாரமாக அதை சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 23:17 நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பயங்களை, இந்த பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலையாக இருந்து விடுமோ என்று எண்ணி இருக்கிற இந்த பயத்தின் காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் மாற்றி போடுவார். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பயத்தை நீக்கி இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையானதல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக அவர் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். நாம் வாசித்த இந்த வசனத்திலே தாவீது பயப்படுகிறார். அவர் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனாலும் ராஜாவாக இன்னும் வீற்றிருக்கவில்லை. ஆனால் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அவருக்கு பயம் வருகிறது. சவுலின் நாள் அவர் பயப்படுகிறார். இந்த பயம் அவரை தொடர்ந்து வருகிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பயத்தோடு இருப்போமோ என்கிற மாதிரி அவருக்கு தோன்றும்போது அவருடைய சிநேகிதனாகிய யோனத்தான் கூறிய வார்த்தைகள் தான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயப்படும்படியான காரியங்கள், நாம் பயந்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எப்படியாக மாற்றுவார் என்றால், முதலாவது அவர் நம்முடைய பயத்தை நீக்கும்படியாக அவர் நமக்கு பயத்திலே நமக்கு ஆறுதல் கூறுகிறார். அவர் நம்மை தேற்றுகிறார். நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்கிறார். இங்கே தாவீதை பார்ப்போமானால், சவுல் தாவீதை கொல்லும்படியாக வகை தேடிக் கொண்டிருக்கிறார். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார். எனவே சவுல் தன்னுடைய ராஜ பதவியை இழந்து போவார் என்பதை அறிந்து சவுல் தாவீதை கொன்றுவிட்டால் நாம் நிலையாக ராஜாவாக இருந்து விடலாம் என்று நினைத்து தாவீதை கொல்லும்படியாக வகை தருகிறார். இதிலே தாவீது சவுலுக்கு விரோதமாக எந்த காரியமும் நடப்பிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். தாவீது விரோதமாக சவுல் அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சி பண்ணாலும் பல நேரங்களிலே சவுல் தாவீதுடைய கையில் மாட்டிக்கொள்ளும் போதும் தாவீது சவுலை கொல்லாமல் விட்டுவிட்டார். இப்படியாக பல நேரங்களிலே சம்பவம் நடந்தாலும் தாவீதை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை சவுல் மாற்றவில்லை. எனவே தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். பயந்து பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவர் நினைக்கிறார், இந்த பயம் என்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருந்து விடுமோ என்று. அப்பொழுது யோனத்தான் கூறுகிறார், நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக அவருக்கு கூறியது போல யோனத்தான் கூறியிருக்கிறார். நாம் தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால் சவுலால் தாவீதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்தது. ஆனால் பயந்து கொண்டுதான் தாவீது இருந்தார். தாவீது பயந்து இருந்தார். ஆனால் அவர் அழிக்கப்பட்டு போகவில்லை. சவுலின் கை அவரை கண்டுபிடிக்கவில்லை. பல நேரங்களிலே சவுல் தாவீதை பின்தொடர்ந்து செல்கிறார். ஆனால் அந்த இடத்திலே தாவீது அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறார். பல நேரங்களில் அவரை சுற்றி வளைக்க வேண்டும் நினைக்கிறார். தாவீதை சுற்றி வளைக்க முடியவில்லை. பாருங்கள், தாவீது நினைத்த பயம் அவருடைய வாழ்க்கையிலே நிலையாக இருக்காது என்பதை இதன் மூலம் இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்கிறார். நீ பயப்படாதே, அவனுடைய கை உன்னை கண்டுபிடிக்கவில்லையே என்று அவருக்கு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நாம் பயப்பட முடியாத சூழ்நிலைகள் வரும். பல நேரங்களிலே நமக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பும்போது நாம்
பயப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வாதாரங்களிலே சில பாதிப்புகள் ஏற்படும் போது நமக்கு பயங்கள் வரும். நம்முடைய உடலிலே வியாதிகள் வரும்போது நமக்கு பயங்கள் வரும். சில இடங்களிலே நாம் அவமானங்களையும் நிந்தைகளையும் சந்திக்கும் போது நமக்கு சில இடங்களிலே பயங்கள் வரும். இந்த பயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருந்து விடுமோ என்று நாம் எண்ணி நாம் அஞ்சிக் கொண்டிருப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பயத்தை மற்றவர்களிடத்தில் சொன்னால் அவர்கள் நமக்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று நினைப்போம். ஆனால் பலர் நாம் பயப்படுகிற பயத்தை சொல்லும்போது அவர்கள் நிந்திப்பார்கள், இதற்கெல்லாமா பயப்படுகிறாய் என்று. வேறு சிலர் இன்னும் மற்றவர்களிடம் கூறி நம்மை பார்த்து நகைப்பார்கள், சிரிப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் நமக்கு ஆலோசனை கூடுவார்கள். ஆனால் அந்த பயத்தை நீக்கும்படியாக அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதல் செய்கிறவர் மட்டுமல்ல, அந்த பயத்தை நம்மை விட்டு நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். இங்கே கூறியது போல தாவீதை சவுலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தாவீது மறுபடியும் ராஜாவாக உயர்த்தப்படுகிறார், அவருடைய பயத்தை நீக்குகிறார். நம்முடைய பயத்தை இயேசு கிறிஸ்து நீக்குவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு அந்த பயத்திலே நம்மை அழித்து போட மாட்டார் என்பதையும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நம்முடைய பயத்திலே நமக்கு ஆறுதல் செய்து அந்த பயம் நம்மை மேற்கொண்டு நம்மை அழித்து விடாதபடி அந்த பயத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்வார். இரண்டாவதாக நாம் பார்க்க போமானால், அந்த பயமுறுத்துகிற மனிதர்களுக்கு தெரியும் நம்முடைய பயம் நிலையானது அல்ல என்று. ஆனாலும் அவர்கள் நம்மை பயமுறுத்தும்படியாக அவர்கள் காரியங்களை நடப்பிக்கிறார்கள். நாம் வாசித்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். தாவீது ராஜாவாக வீட்டிருப்பார் என்று சவுலுக்கு தெரியும். ஆனாலும் அவரை பயமுறுத்தும்படியாக அவர் காரியங்களை நடப்பிக்கிறார். தாவீதை விருதாவாக பயந்து செல்கின்ற மாதிரி சவுல் அந்த காரியங்களை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை இயேசு ஆசீர்வதிப்பார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் போது, ஒருவேளை நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்போது மற்றவர்கள் நம்மை பயமுறுத்தும்படியாக பல காரியங்களை கொண்டு வருவார்கள். அந்த காரியங்களிலே மாறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை அவர்களும் அறிந்திருப்பார்கள். ஆனாலும் அவர்கள் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்வார்கள். இயேசு கிறிஸ்து தாமே நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி தருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மற்றவர்கள் விசுவாசிக்கிறார்கள், இவர்களுக்கு இயேசு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அதற்கு நாம் தடையாக இருந்து அவர்களை பயன்படுத்த முடியாத காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஏன் விசுவாசம் இல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு ஒருவேளை பயம் வருகிறது என்றால் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த காரியத்தில் எனக்கு பயம் வருகிறது, நீர் இதை மாற்றி போடும், நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு மாறாக நடைபெறுகிறது, நீர் இதை மாற்றி போடும், நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் இயேசுவே என்று நாம் சொல்லும்போது காரியங்களை மாறுதலாக முடியப்படுவார். நம்முடைய பயத்தை நீக்குவார். யார் நம்மை பயமுறுத்துகிறார்களோ அவர்கள் பயப்படும்படியான காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்வார், நம்மை உயர்த்தி அப்படியாக செய்வார். நாம் வசனத்திலே பார்க்கும்போது 1 சாமுவேல் 18:12 பார்க்கும்போது, கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான் என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18:15 பார்க்கும்போது, தாவீது மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் அவனுக்கு பயந்திருந்தான் என்று பார்க்கிறோம். மேலும் 1 நாளாகமம் 14:17 பார்க்கும்போது, அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருப்பதில்லை. பயப்படுத்தும்படியான எந்த சாத்தானின் தந்திரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருப்பதில்லை. பயப்படும்படியாக எந்த மனிதர்களும் நமக்கு விரோதமாக ஏற்படுத்தும் எந்த காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருப்பதில்லை. ஒருவேளை நாம் பயந்து இருக்கிறோம் என்றால் அது சத்துருக்கள் மூலமாக வருகிறது என்றால் சத்துரு அஞ்சி நடுங்கும்படியாக அந்த பயத்தை இயேசு மாற்றி போடுவார். மனிதர்கள் ஒருவேளை நமக்கு விரோதமாக பயத்தை உண்டாக்குகிறார்கள் என்றால் அவர்கள் நம்மை கண்டு பயப்படும்படியாக நம்மை உயர்த்தி மகிழ செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே ஒருவேளை நாம் பல காரியங்களை நாம் பயந்து இருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு கூறுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே பயம் என்பது நிலையாக இருப்பதில்லை, அதை நான் மாற்றுகிறேன், நீ பயந்த காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே பயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருப்பதில்லை, அதை இயேசு கிறிஸ்து மாற்றி தருவார் என்பதை நாம் விசுவாசித்து அவருக்காக காத்திருப்போம். இயேசு கிறிஸ்து காரியங்களை மாறுதலாக முடிய செய்து நம்மை வழி நடத்துவார். ஜெபம். இயேசுவே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பயத்தை அவைகள் நிலையானதல்ல என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக
நீர் அதை மாற்றி எங்களை உயர்த்தி மகிழ செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியாக ஒவ்வொருடைய பயத்தையும் நீக்கி அவருடைய காரியங்களை மாறுதலாய் முடிய செய்ய வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.